வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மைமுறை. இந்த வசிய மையை நீங்கள் அணிஞ்சிட்டு எந்த பெண்கள்கிட்ட பேசினாலும் சரி, இதே பெண் வச்சுட்டு ஆண்கள்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க உங்களோட காதல் வலையில் விழுவாங்க. சரிங்களா? இது எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்னு வைங்க. ஒரே ஒரு மூலிகை தான். அந்த ஒரு மூலிகையை வச்சு சர்வலோக பெண்களையும் சர்வலோக ஆண்களையும் உங்களுக்கு வசியமாக்க முடியும். இந்த முறையை நம்ம சோடியிலேருந்து பார்த்தோம். சமீபமாக இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஒரு வேறு விஷயத்திற்காக சோடியை திருப்பிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த எளிய முறை மாட்டுனுச்சு. இந்த முறையை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? இதற்கு ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா, வில்வ மர புல்லுருவி. சரிங்களா? வில்வ மரத்தோட புல்லுருவி, சுத்தமான காராம்பசு நெய், பச்சை கற்பூரம், புனுகு கோரோஜனை, வெண் குங்குலியம். சரிங்களா? இதை அனைத்தையும் சேர்த்து நல்ல கல்வத்தில் அரைங்க. இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்ல மை பக்குவத்துக்கு வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குங்குமப்பூ. சரிங்களா? இந்த குங்குமப்பூவை போட்டு நல்லா அரைங்க. இதை நீங்கள் பச்சையாக தான் அரைக்கணும்ப்பா. அந்த வில்வ மர புல்லுருவி நான் சொன்னேன் இல்லையா, அது பச்சையாக அரைக்கணும். சரிங்களா? பச்சையாக அரைக்கும் போது கருமுறைக்கு நிகரான பவர் மூலிகை முறையில் இருக்குது. சரிங்களா? இந்த மூலிகை முறையை பச்சையாகவே நீங்கள் அரைங்க. அப்படி நீங்கள் நல்லா அரைச்சிட்டு இந்த மையை நீங்கள் திலகமாக உங்கள் நெத்தியில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அப்படி நீங்கள் அணியும் போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களோட காதல் வலையில் விழுகுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மைக்கு உயிர் கொடுக்கணும். என்ன உயிர் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மையானது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற சிவ மந்திரத்தை வெறும் 1008 உரு மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, திங்கட்கிழமை ஏதாவது சிவபெருமான் கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிவிட்டு சிவனுக்கு வில்வத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. சரிங்களா? சிவபெருமானை மனமார வணங்கிட்டு நீங்கள் வாங்க. உங்களால் முடிஞ்சது அன்றைக்கி கோயிலுக்கு ஏதாச்சும் நீங்கள் எதாவது வாங்கி கொடுங்க. சரிங்களா? அன்றைக்கின்னு யாருக்காச்சும் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மையை நீங்கள் தாராளமாக உயிர் கொடுக்கலாம். அப்படி வெறும் 1008 உரு நீங்கள் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மையை எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த பெண்கள் பெருமணமான பெண்கள் மேலே குங்குமம் வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் வச்சுட்டு எந்த பெண்கள்கிட்ட நீங்கள் பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க முன்னைக்கு நல்ல மாற்றம் தெரியும். உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது. ரொம்ப நல்ல இந்த மையை பயன்படுத்தினீங்கன்னா அதோட வேகம் நல்லா இருக்கும். சரிங்களா? எரிஞ்சு விழுகிறவங்க கூட உங்கள் மேலே அளவுக்கு மீறி அன்பில் பேசுவாங்க. இதெல்லாம் நல்ல பவராக வேலை செய்யக்கூடிய மை. இந்த மையை எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? வில்வ மரத்தோட புல்லுருவி மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் தாராளமாக வீட்டிலே அரைச்சி இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மாந்திரிக ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.